என்னோட அன்பு குழந்தையே, இந்த உலகமே யாரும் இல்லைனாலும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். உன்னை மனசை காயப்படுத்துகிறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அது உன்னை பாதிக்கும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டியானா எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்ட. நான் தான் உன் கூட இருக்கேன் இல்லையா? எந்த ஒரு பாதிப்பும் உன்னை நெருங்க நான் விட மாட்டேன். உன் சாய் நான் இருக்கும்போது எதுக்கு வீணான கவலை? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, மனசில் தைரியமாக இரு. என் சாய் என் கூட தான் இருக்காருன்னு சொல்லி நீ சொல்லிப்பாரு. உனக்குள்ள அந்த தைரியம் தானாக வரும். உன்னை யாராவது உதாசீனப்படுத்துகிறாங்களா? அவங்க எப்படி வேணால் செய்யட்டும். ஆனால் அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அது உன்னை பாதிக்கும். உன்னை ஒருத்தர் அழ வைக்கணும்னு நினச்சி அழ வச்சாங்கன்னா நீ அழுதியானா நீ தோத்துடுவ, அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதுக்கு மட்டும் எப்போவுமே இடம் கொடுக்காத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை உதாசீனப்படுத்துகிறவங்கள பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னை யார் உதாசீனப்படுத்தினாலும் உன்னோட மதிப்பு எப்பவும் குறையாது. ஒரு வைரம் மணலில் விழுந்தாலும் அது வைரம்தான். அதை யாரும் கவனிக்காமல் அது மண்ணிலேயே இருந்தாலும் அது அதோட மதிப்பை குறைச்சிக்காது. அதுபோல தான் நல்ல மனம் கொண்ட உன்னை யாராலையும் வெல்ல முடியாது. நீ உண்மையாக இருக்கிற வரைக்கும் யார் உன்னை குறை சொன்னாலும் சரி, உன்னை மதிக்கலைனாலும் சரி, நீ எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத. நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அவங்க உன்னை ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாம் அன்பு கொடுத்தவங்களே நமக்கு மதிக்காமல் போய் நம்மளை மனம் உடையிற மாதிரி பேச நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் என்னுடைய தப்பு என்ன? ஏன் அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ அவங்களுக்காக ரொம்ப உன்னையே வருத்திக்கிறதுனால அவங்க ஜெயிச்சிடுவாங்க, நீ தோத்துடுவ. இதனால் உன்னுடைய உடல் நலமும் பாதிக்கும். அவங்களுக்கு எப்போவுமே நீ சளைச்சவன் இல்லைன்னு சொல்லி உன்னை நீ நிரூபிக்கணும். உன் வாழ்க்கையில் இவங்களுக்கெல்லாம் நீ விட்டு கொடுத்து போகிறதுனால உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் நிச்சயமாக தடைப்படும். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க உதாசீனப்படுத்தினா படுத்திக்கிட்டு போகட்டும். உன் மதிப்பை நீ அறிந்து கொண்டால் போதும். ஏன்னா மற்றவங்களுக்காக நீ பிறக்கலை. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே வேற. நீ முன்னோக்கி நடந்துக்கிட்டே இரு. அவங்கள பார்த்து நீ எதுவும் பேசாத. உன் மனசுக்குள்ளே மட்டும் சொல்லிக்கோ, என் சாய் எனக்கு துணையாக இருக்காரு, அவருடைய ஆசீர்வாதம் என் கூட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. நீ அவங்கள கண்டும் காணாமலும் போனாலே அவங்க தோத்ததை அவங்களே உணர்வாங்க. எது செஞ்சாங்கனாலும் மன்னிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இரு. இல்லையா, அந்த இடத்துல இருக்க பிடிக்கலையா, அவங்கள விட்டு விலகி போய்கிட்டே இரு. வைரம் எங்கே இருந்தாலும் ஜொலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீ என்னுடைய வைரக்கல் மாதிரியான பக்தன். அதனால் நீ வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் உன் சாய் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் எதையும் யோசிக்காத. நீ பாட்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இரு. என்னுடைய அருள் எப்பவும் உன் கூடவே இருக்கு. உன் பின்னால் உன் சாய் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துடாத. முன்னால் நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. உன்னுடைய மதிப்பை யாராலையும் குறைக்க முடியாது. நம்பிக்கையோடு செயல்படு. என்னுடைய அருள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.